சாலமோனின் ஞானம் அதிகாரம் 9. ஞானம் அருளும்படி மன்றாட்டு. மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும், தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும், நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திரு சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண் பதையில் ஒருவர் எத்தனை நிறைவு உள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவர். உம் மக்களுக்கு மன்னராகவும் உம் புதல்வர் புதல்வியருக்கு நடுவராகவும் இருக்க நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். தொடக்கத்திலிருந்தே நீர் ஏற்பாடு செய்திருந்த தூய கூடாரத்தை மாதிரியாக கொண்டு உம் தூய மலை மேல் கோவில் கெட்டவும் உமது உறைவிடமான நகரில் பலிபீடம் எழுப்பவும் நீர் எனக்கு ஆணையிட்டீர். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடனிருந்தது. உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்க அரியணையில் இருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தம் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். அப்பொழுது என் செயல்கள் உமக்கு ஏற்புடையனவாகும். உம்முடைய மக்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவேன். என் தந்தையின் அரியணையில் வீற்றிருக்க தகுதி பெறுவேன். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுள்ளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 5 மணிக்கு திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.